ஆணுறுப்பிலும் வாயிலும் மிளகாய் பொடியை போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பெயின் தாங்க முடியாமல் இந்த அங்கே அந்த நமக்கு அந்த தாக்குதல் நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. அதை போடுங்க. லத்தி பைப்பு உடஞ்சி கிடக்குது. அந்த யூரின் போன தடயம் அங்கே இருக்கிறது. அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் நடுவில் வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, வலி தாங்க முடியாமல் சார் ஒழிச்சு வச்ச இடத்த சொல்கிறேன்றான். கூட்டின்னு போகிறாங்க. அங்கே போய் எங்கடா ஒழிச்சு வச்சுருக்குன்னு கேட்டோன்னே சார் அடி தாங்க முடியாமல் சும்மா சொல்லிட்டேன்றான். திருப்பி கொண்டு வந்து அடிக்கிறாங்க. மயங்கி விழுறான். தண்ணி கேட்குறாங்க, கொடுக்கல. மயங்கி விழுறான். அதை இங்கே எடுத்துக்கிட்டு ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு செல்கிறார்கள். பிராட்டெடுன்னு அங்கேயே சொல்லிடுறாங்க. அங்கிருந்து ராஜாஜி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும்போது இறந்து விட்டார் என்று தெரிகிறது. இதில் நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டது எந்த வழக்கின் அடிப்படையிலும் இல்லை. எஃப்ஐஆரே போடல. நோ எஃப்ஐஆர். போய் அரெஸ்ட் பண்ணுன்னா பேசிஸ் வேணும்ல. இதைத்தான் எல்லாமே சட்டப்பூர்வமாக நடைபெற வேண்டும் என்று நான் சொன்னேன்.